ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில். இன்றைக்கி ரீயூஸ் வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸ் வந்து நான் ஹீட்ரு வாங்கின பாக்ஸ் தான். எந்த சைஸ்க்கு நமக்கு தேவையோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிடலாம். சைடில் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. அதேமாரி மேலே ஓப்பனும் அந்த மாதிரி மேல் சைடு மட்டும் நம்ம கட் பண்ணிடணும். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துகிட்டேன். பாருங்கள், இந்த ஓரம் கார்னர் மட்டும் அடிக்கடி கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி செலோ டோப்பு போட்டு ஒட்டினீங்கன்னா அந்த கார்னர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிளியாதுன்னு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் சைடில் செலோ டோப் போட்டு ஒட்டுறேன். இல்லை கலர் பேப்பர் சுற்றி ஒட்டினாலும் இன்னும் பார்க்க நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். சுற்றி கலர் பேப்பர் ஒட்டினீங்கன்னா இன்னும் பார்க்க நல்லா ரிச்சாக இருக்கும். நான் வந்து பிளேட் ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் வைக்கும்போது சரிஞ்சு கீழே வந்துடும். இந்த மாதிரி பிளேட்டில் எப்போயாவது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி செல்ஃபில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தேவையானும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா, நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் ஆர்கனைஸ் பண்ணுறதுனா நீங்கள் சைடில் ஓப்பன் கட் பண்ண தேவையில்லை. மேல் பகுதியை மட்டும் நீங்கள் கட் பண்ணால் போதும். சைடில் வந்து கட் பண்ண தேவையில்லை. சைடில் கட் பண்ணாதே மேலே மட்டும் ஓப்பன் வச்சுட்டு வாட்டர் பாட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜூஸ் கிளாஸ்க்கும் சைடில் நீங்கள் ஓப்பன் கட் பண்ணாத அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லார் ஃபேமிலியில் 4 பேர் தான் இருக்கும். 4 பேர்த்துக்கு 4 கிளாஸ் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். சைடில் இந்த ஓப்பன் கட் பண்ணலன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஜூஸ் கிளாஸை நம்ம நேராக வச்சு கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் ஸ்டாண்டாக, பென் ஸ்டாண்டாக, எதை மாதிரி கூட நீங்கள் உங்களுக்கு தேவையானது மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவுத்து வச்சு ஜூஸ் கிளாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நேராக வச்சு கூட நீங்கள் இதில் வந்து பேனா ஸ்டாண்டு, இல்லை கிச்சனில் வச்சு கூட ஸ்பூனு, கத்தி, இந்த மாதிரி ஸ்போக்கு எல்லாமே போட்டு ஆர்கனைஸ் பொருளாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நிறைய லிக்யூட் மூடிகள் நிறையா இருக்கும். இல்லைன்னா நம்ம குழந்தைங்களுக்கு மருந்து வாங்குவோம் பாருங்கள், அதில் அளவுக்காக ஒரு மூடி கொடுப்பாங்க தெரியுங்களா, கொஞ்சம் பெருசாக. அந்த மூடியை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த லிக்யூட் மூடியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட திங்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மூடி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெருசாக 4 வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். 4 4 8. இந்த மாதிரி சின்ன சைஸ் வேணும்னா சின்ன மூடியில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து சின்ன மூடியில் தான் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி காட்ட போகிறேன். குளுகன் வச்சு ஒட்டிடலாம். ஒட்டி கொஞ்சம் நேரம் மூடி நல்லா காயணும். இது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்கப் பொருள்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன நெய் பாலிஷு, லிப்டிக், அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் இதில் போட்டு வச்சிங்கன்னா பார்க்க நல்லா நீட்டாகவும் இருக்கும், தனித்தனியாகவும் இருக்கும். என்ன பொருள் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்து எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் காஞ்சிருச்சு. இப்போ வாங்க ஆர்கனைஸ் பண்ணிடலாம். நிறைய மேக்கப் பொருள் வச்சுருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெய் பாலிஷு, லிப்டிக்கு, அந்த மாதிரிலாம் ஒரு பொருளையும் ஒரு மூடியில் நீங்கள் வச்சிங்கன்னா இது என்ன கலர்னு பார்த்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்ககிட்ட மேக்கப் பொருள் நிறையா இல்லாதனால ஆர்கனைஸ் பண்ணி காட்டல. உங்ககிட்ட இருந்தால் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி பாதி அளவு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி பாதியை நம்ம கவர் போட்டு அப்படியே வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஆன்லைனில் அதுக்குன்னு இந்த மாதிரிலாம் கிளிப்லாம் நிறையா விற்கிது. இந்த மாதிரி கிளிப் இருந்தால் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அப்படி கிளிப் இல்லாத டைமில் நம்ம வீட்டில் ஸ்டிக் ஃபைல் இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்டிக்கை நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். எந்த அளவு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதி போதும், ஒரு கவருக்கு பாதி போதும். பாருங்கள், 2ஆக நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இதை இப்போ இந்த கவரில் போட்டு காட்டுறேன். பாருங்கள், கிளிப்பு இல்லைன்னா கூட இந்த மாதிரி கூட எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி ஒரு ஆர்கனைசரில் நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்டிக் ஃபைலோட இந்த ஸ்டிக்கை வந்து நீங்கள் கத்தியில் அந்த முனையில் வந்து போட்டு கவராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் கத்தி குழந்தைங்களுக்கு எட்டுற மாதிரி வச்சிங்கன்னா டக்குன்னு எடுத்துருவாங்க. அதுக்கு கத்திக்கு கூட கவராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், போட்டு வச்சுட்டேன். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா, காலேஜ் போகிற பசங்களாம் ஒரே ஒரு புக்கு மட்டும் கையில் எடுத்துகிட்டு போகணுன்னு விரும்புவாங்க. பேனா எடுத்துகிட்டு போகிறதுக்கு தனியாக மிஸ் ஆகிடும். ஒரு சில டைம் தனியாக எடுத்துகிட்டும் போக மாட்டாங்க. பாருங்கள், இந்த இதை சைடில் இந்த மாதிரி டைரியில் சைடில் வேணாலும் ஒட்டிட்டு நீங்கள் பெண்ணை அதில் வச்சுக்கலாம். இல்லை முன்னாடி வேணாலும் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி முன்னாடி ஒட்டிட்டு அதில் கூட நீங்கள் பென் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லேடிஸ் எல்லாருமே கிச்சனில் ஒரு டைரியும் பென்னும் வச்சுருப்போம்.
எமர்ஜென்சிக்கு என்னென்ன திங்ஸு தீர்ந்துடுச்சோ எடுத்து எழுதுறதுக்கு அது கூட பேனா தனியாக வச்சிங்கன்னா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நோட்லேயே நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மிஸ் ஆகவே ஆகாது. இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், பென் வச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் அழுத்தி பென்னை வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தால் கீழே விழுவவே விழுவாது. இந்த மாதிரி 2 பென்னு கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து சைடாக காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், கீழவே விழுவில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்குலாம் இந்த ஐடியா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து பெல்ட் வந்து பசங்க தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஃபுல் ஃப்ராக்குக்கு கேர்ள்ஸுங்களுக்குமே நிறைய ட்ரெஸ்ஸில் இப்போலாம் பெல்ட் வச்சு மாடல் வந்துச்சு. இந்த மாதிரி வெளிப்பக்கமாக ஓப்பன் விடக்கூடாது. நம்ம உள் சைடாக அந்த பெல்ட்டை விட்டு பாருங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ண. இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது சின்னதாக அப்படியே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சுருட்டி அப்படியே நீங்கள் வைக்கும்போது விரிஞ்சு விரிஞ்சு வரும். இடமும் பார்க்க அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக ரோல் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த ரோல் வந்து எடுத்துக்கிட்டே வராது. பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பார்க்கவும் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா பாருங்கள். இந்த மாதிரி மூடியை நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாத. நம்ம லிக்விட் வாங்குகிற மூடி தான். கலர் ஸ்டோன்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். கலர் ஸ்டோன் வச்சுட்டு இந்த மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மூடியில் மணல், அரிசி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் கலர் ஸ்டோன் போட்டால் பார்க்க நல்லா அழகாக இருக்குங்கிறதுக்காக கலர் ஸ்டோன் வச்சுருக்கேன். இது வந்து சின்னதாக பாட்டில், தேன் வாங்கின பாட்டில் தான். அதில் நம்ம செடி வைக்கிற மணல் தான் அள்ளியிருக்கேன். இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி உடஞ்சி போன கப்பு இருந்துன்னா வேஸ்ட்டாக அதை தூக்கி போடாது. இந்த மாதிரி கலர் ஸ்டோன்ஸ்லாம் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இது மேலே சின்னதாக பொம்மைகள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டாக் உட்காந்துருக்க மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கலர் ஸ்டோனு எது வேணாலும் நீங்கள் மணல் கூட வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபோட்டோ ஸ்டாண்டாக கூட வச்சு நீங்கள் ஷோகேஸ் மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி உடஞ்சி போச்சேன்னு தூக்கி போடாத, நிறைய நம்ம ரீயூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி இந்த கப்பை நம்ம ரீயூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். காலையில் தெருவில் ஏதாவது காய்கறிகள்லாம் விற்றுட்டு வந்ததுன்னா அப்பங்க பர்ஸை தேடிட்டு இருப்போம். அந்த மாதிரி தேடாத எமர்ஜென்சிக்கு சில்லற காசுலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி உடஞ்சி போன கப்பில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜு மேலே வச்சிட்டிங்கன்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கல்யாண சீசனுங்கிறதுனால நிறைய பத்திரிக்கை வரும். அதுவும் இந்த மாதிரி அழகழகாக சில பத்திரிக்கை வரும். இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் போட்ட பத்திரிக்கைலாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா மருதாணி போடுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோன் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிசைனை பார்க்கவும் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இதுவே நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே மொய் கவராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் என்னவா யூஸ் பண்ணிக்கோன்னா பாருங்கள், இதில் நம்ம வீட்டில் இருக்கிற பாஸ்புக் எல்லாத்தையும் நம்ம 4 பேர் இருந்தால் 4 பேர்த்துக்குமே அக்கௌண்ட் வச்சுருக்கோம். 4 பேர்த்து பாஸ்புக்குமே இருக்கும். எல்லா பாஸ்புக்குமே இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா நீட்டாக கரெக்டாக அந்த பாஸ்புக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருந்தது. நாங்கள் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். வேஸ்ட்டாக தூக்கி போடாத. இதுவே நீங்கள் மொய் கவராக கூட கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வித்தியாசமான பிரியாணி. யாருமே இந்த காய் போட்டு பிரியாணி வச்சுருக்க மாட்டாங்க. அதனால சரி நாங்கள் அடிக்கடி இந்த பிரியாணி ரெடி பண்ணுவோம். சரி இதை ஒரு வீடியோவாக எடுக்கலாமேன்னு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி வீடியோ எடுக்கலாமேன்னு தான் ரெடி பண்ணியிருக்கேன். எண்ணெய் 2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன் விட்டு எப்பொழுதும் நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிற பெருஞ்சீரகம், பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த மாதிரி நாங்கள் பிரியாணி செய்வோன்னா, இந்த காயில் போய் பிரியாணி செய்வீங்களா, நல்லா இருக்குமா அப்படிம்பாங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க. இந்த காய் வந்து பிள்ளைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க, தூக்கி தான் போடுவாங்க. நீங்கள் இதில் பிரியாணி செஞ்சு கொடுங்க, என்ன காய் போட்டிருக்கீங்கன்னு பசங்களுக்கு தெரியாது, நல்லா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. தக்காளி போட்டு உப்பு போட்டு இப்போ நல்லா வதக்கிடலாம். இந்த காயில் வந்து நம்ம வந்து புளிக்குழம்பு வைப்போம், சாம்பார் வைப்போம், துவையல் அரைப்போம். ஆனால் எவ்வளோ பேர் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சுருக்கீங்கன்னு தெரில. நீங்கள் யாராவது இந்த மாதிரி பிரியாணி இந்த காயில் செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கப்பா கமெண்ட் பாக்ஸில். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் போடுற காய் வாங்க என்னன்னு பார்க்கலாம். சுண்டைக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டைக்காய் போட்டு நாங்கள் எப்பொழுதுமே பிரியாணி தான் வைப்போம். ஏன்னா புளிக்குழம்பு வச்சாலுமே அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, பொறுக்கி வச்சுறாங்க. சாம்பார் எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது. எப்போதும் புளிக்குழம்பு வைப்போம், துவையலாக இருப்போம். சாம்பார் வந்து எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கிறதில்ல. அதனால் நாங்கள் எப்பொழுதுமே பிரியாணி தான் வைப்போம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த காய் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இல்லைன்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வதக்கிடுங்க. அதோட நிறமே மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். எந்த காயிலுமே இல்லாத அளவுக்கு இரும்புச்சத்து இதில் அதிகமாக இருக்குது. அதனால வாரத்தில் ஒரு முறை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சு தாங்க. மஞ்சத்தூள், பிரியாணிக்கு என்னென்ன மசாலா போடுவீங்களோ அந்த மசாலாவே இதுக்கும் போடுங்க. தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. மசாலாவோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிய பிறகு மல்லி புதினாவும் போட்டு இந்த மசாலாவை கூட நீங்கள் நல்லா வதக்குனீங்கன்னா பிரியாணி நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தயிர் கொஞ்சம் 1 ஸ்பூனு. எல்லா பிரியாணி செய்கிற ப்ராசஸ் தான். அதையே பொருள் தான் போட்டு நம்ம செய்கிறோம். காய்கறிகளுக்கு பதில் சுண்டைக்காய் போடுறோம். எந்த அளவு உங்கள் அரிசிக்கு நீங்கள் தண்ணி வைப்பீங்களோ எப்போதும் போல் அதே மாதிரியே நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும். சும்மா தான் மூடியிருக்கேன். கேஸ் கட் போடாத. பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நான் அரிசி போட்டு 2 விசில் தான் விடுவேன். நீங்கள் எப்போதும் ரெகுலராக யூஸ் பண்ணுற அரிசியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் இருந்தாவே நாங்கள் சுண்டைக்காய் பிரியாணி தான் செய்வோம். பக்கத்துலேயும் சொல்லுவேன். ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி சுண்டைக்காயில் பிரியாணி செஞ்சோன்னா எல்லாமே ஆச்சரியமாக கிடும். சுண்டைக்காயில் போய் பிரியாணியா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யாராவது இந்த மாதிரி பிரியாணி சுண்டைக்காயில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 அடுப்பு வாங்கி ஓப்பன் பண்ண வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். அதோட லிங்க்கையும் தரேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் டிவி பார்த்துட்டு தான் பாப்பா வீடியோ எடுக்கிறது தெரியாத ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி போட்டு சாப்பிட்டுட்டா. பாருங்கள் சுண்டைக்காய்லாம் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் சாப்பிடும்போது சுண்டைக்காயோட வாசனையும் தெரியாது. சுண்டைக்காய் இருக்கிறதே தெரியாது. நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை சமைச்சு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.